ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஹேர் பேக் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்குறோம். என்னன்னு பார்க்குறீங்களா? இது வெறும் பொடி மட்டும் சேர்த்து இன்றைக்கி ஹேர் பேக் நம்ம போட போகிறோங்க. இது பாருங்கள், வெறும் பொடி மட்டும். என்னென்ன பொடி இதில் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா, நான் வேறு அது வீடியோ எடுக்காமட்டேன். பார்த்திங்கன்னா, கருவேப்பிலை பொடி போட்டிருக்கேங்க. கருவேப்பிலை பொடி அதிகமாக 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, மருதாணி பவுட்ரு ஒரு 2 ஸ்பூனு, அவுரி இலை 2 ஸ்பூனு, ஜடாமன்சி பவுட்ரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அவ்வளோதான். இதை மட்டும் நம்ம போட்டு, அப்புறம் வல்லாரைப்பொடி போட்டிருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். வல்லாரைப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை கஞ்சியால் நான் கலந்துக்கிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி மட்டும் கலக்கலை, கஞ்சி, சாதம் வடித்த கஞ்சியால் கலந்துருக்கேன் நான். இது போடுறதுனால நமக்கு என்ன ஆகுனா, முடி நல்லா கருமையாகவும் நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளரும். உங்களுக்கு இன்னும் ஹேர் ஃபாலும் இருக்காது நமக்கு. அட்லீஸ்ட் ஒரு மாதத்தில் ஒரு 2 தடவையாவது இந்த மாதிரி ஒரு பொடியை மட்டுமே வச்சு நம்ம ஒரு ஹேர் பேக் போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா செம்ம எஃபெக்டிவான இது ஹேர் பேக். உங்களுக்கு நல்லா முடி கருப்பாகவும் இருக்கும். நமக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம அப்படியே ஊற வச்சிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். கஞ்சி போட்டு தான் நான் வச்சுருக்கேன். கஞ்சி போட்டு கலந்து வச்சுருக்கேன், தண்ணி போடலை. கஞ்சி போடும்போது என்ன ஆகுனா, நம்ம முடிக்கே நல்லாயிருக்கும். உங்களுக்கே தெரியும், முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கஞ்சி போடுறதுனால. நமக்கு கஞ்சி போட்டு நம்ம கலந்து வச்சுருக்குறோம். இப்போ அதை பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா, உங்களுக்கு சீவக்காய் பொடியும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், சீவக்காய் பொடி நம்ம அரைச்சி நம்மளோட சீவக்காய் போடுறோங்க. இது உங்களுக்கு நம்மளோட சீவக்காய் போடுறது, வேறு எதுவுமே இல்லை. நம்மளோட சீவக்காய் போடுற நம்ம அரைச்சிருக்கிறது. இந்த சீவக்காய் பொடி போடுறதுனால என்ன ஆகுனா, உங்களுக்கு ஹேர் ஃபால் சுத்தமாகவே இருக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் நான் கேரண்டியாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா ஹேர் ஃபால் சுத்தமாக இருக்கிறதில்ல, ஒரு முடி கூட கொட்டுறதில்ல. பாத்ரூம் நம்ம குளிச்சுட்டு தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா, தலைக்கு தண்ணி ஊற்றும் போதே உங்களுக்கு முடி கொட்டும். ஒரு சிலருக்குலாம் வேறாக போகும். என்னென்னா, இப்போ அந்த மாதிரி இந்த நம்ம சீவக்காய் பொடி யூஸ் பண்ணுறதுனால ஒரு முடி கூட நம்ம தலையிலேருந்து அந்த பாத்ரூமில் போகிறதே இல்லை. அவ்வளோ நல்லாயிருக்கும். உங்களுக்கு குளித்து முடிச்சிட்டும் பாருங்கள், நம்மளது சீவக்காய் பொடியில் நுரை வராதுங்க. ஏன்னா அதிகமான நம்ம மூலிகை சேர்த்ததுனால நுரையே இருக்காது உங்களுக்கு இதில். இது பார்த்திங்கன்னா, சாதம் வடித்த கஞ்சி. இப்போ அந்த கஞ்சி ஊற்றி தான் நம்ம சீவக்காய் பொடிக்கு கலக்கி தலைக்கு அப்ளை பண்ண போகிறோம். இந்த சீவக்காய் பொடியும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு கஞ்சி ஊற்றி ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு தேய்ச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நம்ம எடுத்துனையே தேய்க்கிறதுக்கு முன்னாடி, நம்ம குளிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த சீவக்காய் பொடியை ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தலை தேய்ச்சி குளிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பேக்கும் நம்ம போட்டுட்டு, இந்த பேக் கொஞ்ச நேரம் ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் ஊறட்டும். அதே டைமுக்கு இந்த சீவக்காயும் உங்களுக்கு ஊறட்டும். ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டு நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ தலையும் மணமாக இருக்கும். பாத்ரூம் பார்த்திங்கன்னா நைட்டு வரைக்கும் நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோ மூலிகை நம்ம போட்டிருக்கிறதுனால நல்லா இருக்குங்க இந்த சீவக்காய் பொடியில். உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. நம்ம ஆயிலும் அதே மாதிரி தாங்க ஃப்ரெண்ட்ஸ். 3 விதமான ஆயில் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ என்னென்னா, எனக்கு ஃபஸ்ட்டு பால்னஸ் இருந்தது, ஏர் நெத்தியாக இருந்துச்சு. இப்போ என்னென்னா, அந்த ஏர் நெத்தியெல்லாம் குறைஞ்சி ஃப்ரண்ட்லாம் எனக்கு நல்லா முடி வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நல்லாயிருக்கு. எல்லோரும் பார்க்குறவங்க எல்லாருமே என்னை கேட்டாங்க, என்ன பண்ணீங்க, உங்களுக்கு எப்படி முடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க. நான் அப்போ சொன்னேன், இந்த மாதிரி நாங்களே எண்ணெய் தயாரிக்கிறோம். எண்ணெய் தயாரித்து என்னோடய சீவக்காய் பொடி, நாங்கள் ரெடி பண்ணுற சீவக்காய் பொடி மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதனால் என்னாகுன்னா, நல்லா இருக்குங்க, உங்களுக்கு வேணால் நீங்களும் வாங்கி பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். கஸ்டமர் வாங்கினாங்க. வாங்கிட்டு அவங்களோட ஃபீட்பேக் என்னென்னா, நல்லாயிருக்கு, நமக்கு கொஞ்சம் கூட ஹேர் ஃபாலே இல்லைங்க, நல்லா மசாஜ் பண்ணால் நல்ல தூக்கம் வருதுங்க, கண் எரிச்சல் துளி கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கேட்கும்போதே. பரவாயில்ல, நம்ம ஆயில் நல்லா ரெடி பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. சீவக்காய் பொடியும் அதே மாதிரி தான். வாங்கினவங்க எல்லாருமே சொன்னாங்க, பரவாயில்லைங்க சிஸ்டர், எங்களுக்கு முடி கொட்டுறதே இல்லை,
ஹேர் ஃபால் ஃபுல்லாக அப்படியே கண்ட்ரோல் ஆகிடுச்சு. அதேமாதிரி தலையில் ஒரு மாதிரி இச்சிங்காக இருந்தது, அந்த இச்சிங்லாம் இல்லை. பொடுகு பிரச்சனைலாம் இல்லை, பேன் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் எனக்கு வேணுன்னா ஆர்டர் போட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும்னா நல்லாயிருக்கு. ஒரு தடவை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்க்கும்போது அதனோட பொருளோட தரம் என்னன்னு நமக்கு தெரியும். இப்போ நான் சொல்கிறதுனால மட்டும் உங்களால் இது பண்ண முடியாது, வாங்கி யூஸ் பண்ணால் மட்டும்தான் தெரியும். கஸ்டமர் வாங்கினவங்க எல்லோரும் இந்த ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் வேணால் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, எப்போ நீங்கள் தலைக்கு பேக் போடுறதுனாலும் நல்லா ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா சிக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஹேர் பேக் போடுங்க. ஹேர் பேக் போட்டு நம்ம தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்ததுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் மைகூதி யூஸ் பண்ணுங்கள். மைகூதி உங்களுக்கு இல்லை, அப்படி கிடைக்கல அப்படின்னாலும் நீங்கள் அந்த பெரிய சீப்பு அது இதுன்னு யூஸ் பண்ணுறதுக்கு, சிக்கு எடுக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா மைகூதி மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க. மைகூதி யூஸ் பண்ணும்போது லைட்டாக அப்படியே ஒவ்வொரு முடியாக அதில் கோதி விட்டோம்னாவே போதும், நமக்கு சிக்கு அதிகமாக பிடிக்காது உங்களுக்கு. அதில் நீட்டாக அந்த சிக்கெல்லாம் இருக்கிறத கூட நீட்டாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தலையில் வச்சு சீப்பு எடுத்து சீவும் போது சிக்கே இருக்காது உங்களுக்கு முடிக்கே. ஹேர் ஃபாலும் அதிகமாக உங்களுக்கு ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் மைகூதி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். மைகூதி வந்து பாத்திர கடையில் கிடைக்கும், உங்களுக்கு பாத்திர கடையில் கிடைக்கும், நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம ஆயில் நம்ம சீவக்காய் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு சிக்கு அதிகமாக விழுகாது. ஆயில் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு துளி கூட சிக்கே இருக்காது, அவ்வளோ நல்லாயிருக்கும் ஆயில். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.